ஷர்மிளா, கடந்த 2 மாதங்களுக்கு முன்வரை இந்திய அரசியலில் முடிசூடா ராணியாக கோலோச்சியவர் மம்தா பானர்ஜி. மேற்கு வங்கத்திலே தொடர்ந்து 3 முறை ஆட்சி அமைத்து அசைக்க முடியாத சக்தியாக இருந்தவர் இந்த முறை படுதோல்வி அடைந்தார். தேர்தலிலே 294 இடங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள், அவர் வெறும் 80 இடத்தில்தான் ஜெயிக்க முடிந்தது. 208 இடங்களில் வென்று பாஜக ஆட்சி முதன்முறையாக மேற்கு வங்கத்திலே ஆட்சி அமைத்தது. தொடர்ந்து 3 முறை ஹேட்ரிக் வெற்றியுடன் கோலோச்சிய மம்தா பானர்ஜி அங்கு விரட்டி அடிக்கப்பட்ட வெறும் 80 இடங்கள் தான். மம்தா பானர்ஜி படுதோல்வி அடைந்தார். அவருடைய சொந்த தொகுதியை அவரால் ஜெயிக்க முடியாத அளவுக்கு தோல்வி அடைந்தார். இந்த நேரத்திலே அங்கு 80 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடந்த சில தினங்களாக மம்தா பானர்ஜியின் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். யார் அடிக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் விசாரணை ஒரு பக்கம் நடந்தாலும் எம்பிக்கள் எல்லாம் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு தப்பிக்க வேண்டிய சூழலில் தான் தற்போது இருக்கிறார்கள். தற்போது நாம் பார்க்கின்ற காட்சிகளே அதற்கு உதாரண சாட்சியாக இருக்கின்றன, நிகழ் சாட்சியாக இருக்கின்றன. எம்பிக்களை அடித்து உடைத்து நிருபர்கள் தான் அந்த எம்பிக்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார்கள் என்றெல்லாம் காட்சிகள் தற்போது அரங்கேறி வருகின்றன. எனவே மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜியின் கட்சியை தேடி துவைத்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. வெறும் 80 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள். உடனடியாக இந்த எம்பிக்கள் அடுத்தடுத்து தாக்கப்படுவதை அடுத்து உடனடியாக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் மம்தா பானர்ஜி. 80 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்திலே மம்தா பானர்ஜியின் காலிக்கட் இல்லத்தில் நடந்த அந்த கூட்டத்திலே பங்கேற்ற எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை வெறும் 20 பேர். 80 பேர் கொண்ட மம்தாவின் எம்எல்ஏக்கள் படையிலே வெறும் 20 பேர் தான் மம்தாவின் கூட்டத்திற்கு மம்தா பானர்ஜி தனிப்பட்ட முறையிலே அழைப்பு விடுத்திருக்கிறார். அப்போதே வெறும் 20 பேர் தான் அந்த கூட்டத்திலே பங்கேற்றார்கள். எனவே இதிலிருந்து மம்தா பானர்ஜி ஆடி போயிருக்கிறார். 80 பேரிலே வெறும் 20 பேர் தான் வந்திருக்கிறார்கள் என்றால் மீதி 60 பேரின் கதி என்ன? அதில் பலரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லாம் கட்சி தாவி விட்டார்களா, பாஜகவுக்கு சென்று விட்டார்களா, வழக்கம் போல் பாரதிய ஜனதாவினுடைய வாஷிங் மெஷினை இவர்கள் அனைவரையும் போட்டு சரி செய்து விட்டார்களா என்ற ஒரு கேள்வி விமர்சனம் தற்போது பெருமளவு மேற்கு வங்கத்திலே பேசப்பட்டு வருகிறது. ஆனால் உடனடியாக இது தொடர்பாக நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த பலர் மம்தா பானர்ஜியின் ஆதரவாளர்களும் அக்கட்சியை சேர்ந்தவர்களும் ஒரு பிரச்சனையும் இல்லை வருவார்கள் என்று கூறி வந்தார்கள். ஆனால் யாருமே வராத சூழ்நிலையில் தற்போது அந்த கட்சியினுடைய திரிணாமுல் காங்கிரசினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பான கட்சி தொடர்பான குணால் கோஷ் சனிக்கிழமை என்று அபிஷேக் பானர்ஜி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கல்யாண் பானர்ஜி ஆகியோர் தாக்கப்பட்டதை கண்டித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் பல போராட்டங்கள் காரணமாக எம்எல்ஏக்கள் அவரவர் தொகுதியிலே பிஸியாக இருக்கிறார்கள். அதனால் முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி தலைமையிலான பாஜக அரசுக்கு எதிராக அடுத்த 48 மணி நேரத்திற்கு போராட்டங்களை தீவிரப்படுத்த நாங்கள் முடிவு செய்துள்ளோம். எனவே பகுதி மற்றும் வார்டுகள் அளவிலே மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டியிருப்பதால், பேரணிகள் நடத்தப்பட வேண்டியிருக்கிறால் அதிலே எங்களது எம்எல்ஏக்கள் பிஸியாக இருப்பதால் தான் மம்தா பானர்ஜியை அழைப்பு விடுத்த போராட்டத்திலே பங்கேற்கவில்லை, அதனால் தான் 60 பேர் வரவில்லை என்ற வகையிலே ஒரு ஒரு தற்காப்பு விளக்கம் என்று கூறுவாங்களே அது போன்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த விளக்கம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு எடுபடவில்லை என்றுதான் தெரிகிறது. மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்சி என்பது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. இந்திய பிரதமராக வரக்கூடிய அளவுக்கு அவருடைய கட்சி வளர்ந்து வருகிறது என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் தற்பொழுது அந்த எண்ணம் சுருங்கி இருக்கிறது என்றால் மம்தா பானர்ஜி தன்னுடைய கட்சியை காப்பாற்ற முடியுமா என்ற அளவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை தற்போது எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தினால் வரும் 6ஆம் தேதி இந்தியா கூட்டணி அழைக்கப்பட்ட இந்தி கூட்டணி கூட்டத்தை நடத்த வேண்டும். அந்த இந்தி கூட்டத்தை நடத்த வேண்டும். அதிலே மிக முக்கியமாக எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்றெல்லாம் தற்போது அறைகோல் விடுத்துக் கொண்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி. ஆனால் மம்தா பானர்ஜி சில மாதங்களுக்கு முன் நாம் மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கையிலே இந்தி கூட்டணியில் உள்ள காங்கிரஸை போன்றவற்றை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தனியாகத்தான் அங்கு தேர்தலை சந்தித்தார். ஆனால் தற்போது இந்தி கூட்டணி தான் தம்மை காக்கும் ஒரே கூட்டணியாக இருக்கும் என்ற வகையிலே தற்போது அவரே அறைகோல் விடுக்கிறார். அனைவரும் ஒன்று சேருவோம் வாருங்கள் என்றெல்லாம் டெல்லியிலே கூட்டத்தை நடத்துகிறோம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. 80 எம்எல்ஏக்களில் 60 பேர் மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்த கூட்டத்திற்கே வரவில்லை என்றால் அவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் பாஜகவிற்கு தாவ போகிறார்களா? எனால் 80 பேரிலே 60 பேர் கட்சி தாவினால் நிச்சயமாக கட்சி தாவல் தடை சட்டம் அவர்களை ஒன்றும் செய்யாது. எனவே நிச்சயமாக அவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தற்போது மம்தா பானர்ஜி என்ன செய்ய போகிறார் என்ற வகையில் தனித்தனியாக தற்போது ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் அழைத்து மீண்டும் பேச தொடங்கி இருக்கிறாராம் மம்தா பானர்ஜி. ஆனால் மம்தா பானர்ஜியின் திட்டம் பலிக்குமா அல்லது பாஜகவின் மறைமுகமாக அவர்களை
பாஜக இழுக்கும் திட்டம் பலிக்குமா? அரசியல் சதுரங்கம் தற்போது மம்தா பானர்ஜியினுடைய கோட்டையாக கருதப்படும் மேற்கு வங்கத்திலே சூடு பிடித்திருக்கிறது. ஜெயிக்க போவது யார் இந்த அரசியல் சதுரங்கத்தில் என்பதுதான் தற்போது மிக முக்கியமான கேள்வி. ஆனால் பாஜக தற்போது ஆட்சி அதிகாரம் என்ற பலத்துடன் களமிறங்கி இருப்பதால் அவருடைய நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுப்புகள் தற்போது முன்னணியில் இருக்கிறது. ஆனால் திரிணாமுல் காங்கிரசின் மம்தா பானர்ஜி இது போன்ற நெருக்கடிகளுக்கெல்லாம் அதிரடியாக பதிலடி கொடுப்பதிலே பெயர் பெற்றவர். இந்த முறை அவர் என்ன செய்ய போகிறார் என்பது மிக முக்கியமான கேள்வி. தற்போதைய நிலையில் பாஜகவின் அதிரடி ஆட்டத்தால் டிஎம்சி மம்தா பானர்ஜியின் டிஎம்சி காணாமல் போகிறதா மேற்கு வங்கத்தில் என்பதுதான் மிகப்பெரிய பேச்சாக சமூக வலைதளங்களிலும் வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. ஷர்மிளா.